அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் ஒரு வீடியோ டியூட்டோரியல் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இனி பைத்தன் கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் பிரச்சினை 18 19. பிரச்சினை 18 ஆனது மின்பட்டியல் தயார் செய்யப்படுகின்ற முறையினை கணிப்பதற்கானதாகும். இங்கு பின்வருமாறு மின்பட்டியல்கள் கணிக்கப்படுகின்றது. இனி நாங்கள் அதற்கான கோடை பார்க்க இருக்கின்றோம். முதலில் எங்களிடமிருந்து இந்த அலகினை உள்ளீடாக வழங்க கேட்கும். அலகு உள்ளீடாக வழங்கப்பட்டு U எனும் மாறியில் சேமிக்கப்படும். பின்னர் இங்கு நான் S90 S1 60 என்கின்ற பெருமானங்களை 2 மாறிகளை உருவாக்கி இருக்கின்றேன். இந்த S என்பது 0.90 அலகுகளை குறிப்பதற்கும், இந்த 91 150 வரையில் 60 அலகுகள், இந்த 60 அலகுகளையும் இங்கு நான் S1 என மாறிக்கு வழங்கியிருக்கின்றேன். அந்த வேறுபட்டினேன். இவை ஏனெனில் இந்த S1 என்பதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த இருப்பதனால் மாறியின் பெயர்களை பயன்படுத்துவதற்காக வேண்டி நான் பயன்படுத்தி இருக்கின்றேன். இனி எங்களுடைய ப்ரோக்ராம் உள்ளீடாக நாங்கள் வழங்கியதும் யூவினுள் சேமிக்கும். முதலாவது யூவை 0 குறைவா என பரீட்சிக்கும். அவ்வாறு 0 குறைவான அலகுகள் தவறுதலாக என்ன பண்ணப்படுமாக இருந்தால் செக் மீட்டர் என எங்களுக்கு வெளியே கிடைக்கும். அது 0 அதிகமாக இருந்தால், குறைவாக இல்லாது அதிகமாக இருக்குமாக இருந்தால் அடுத்த நிபந்தனையினை நோக்கியது வரும். அப்ப அந்த அலகுகள் 90 அல்லது 90க்கு குறைவா என பரீட்சிக்கும். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் அந்த அலகுகளுக்கு 5 ரூபாவை கணித்து கொஸ்டுக்குள் வழங்கும். நாங்கள் உள்ளீடு செய்தது 0க்கு குறைவாகவோ அல்லது 90 குறைவாகவோ இல்லாத பட்சத்தில் அது 90 அதிகமாக இருக்கும். 90 அதிகம் என்று சொன்னால் அது 150க்குள்ளா என்பதை பரீட்சிக்கும். 150க்கு உள் என்று சொன்னால் அங்கு 2 விதமான விலைகளில் கணிக்கப்படும். ஒன்று முதல் 90க்கு 5 ரூபாவும், அந்த 150க்கு உட்பட்டதை 90 கழித்து மிகுதியாக வருகின்றதற்கு 40 ரூபாவும் கழித்து அதனை கூட்டி கோஸ்டுக்கு வழங்கப்படும். நான் உள்ளீடு செய்தது 150க்கு உட்பட்டதாக இல்லாது இருந்தால் அது 0க்கு குறைவும் அல்ல, 90க்கு குறைவும் அல்ல, 150க்கு குறைவும் அல்ல என்று சொன்னால் 150 விட அதிகம். 150 விட அதிகம் என்று சொன்னால் அது பின்வரும் 3 விலைகளில் கணிக்கப்படும். ஒன்று முதல் 90 5 ரூபாவுக்கு, அடுத்த 60 அலகுகள் 40, இனி 60 90 150. அவர் 150க்கு அதிகமாக இருந்தால் அதிலிருந்து இந்த 2 பெருமானங்கள் 150 கழித்து வருகின்ற பெருமானத்தினை 70 ரூபாய் பெருக்கி அதனை கூட்டி கோஸ்டுக்கு நாங்கள் வழங்குவோம். அவை 3இல் இந்த 4இல் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துடன் எங்களுடைய இஃப் நிபந்தனை முடிவுறுத்தப்பட்டு வெளியில்லை இங்கு வருகின்ற பொழுது எங்களுடைய ஸ்ட்ரிங் பெருமானத்துடன் நாங்கள் கணித்த கோஸ்ட் ஆனது வெளியீடு செய்யப்படும். பிரச்சினை 19 நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இது கொஞ்சம் சற்று கடினமான ப்ரோக்ராம். இதில் நாங்கள் பிரச்சினை 19 நீங்கள் செகண்ட்களை உள்ளீடாக செய்வதன் ஊடாக அதனை பின்வருமாறு கணிப்புகளுக்கு உட்படுத்தி கேட்கப்படுகிறீர்கள். நீங்கள் உள்ளீடு செய்த செகண்ட் 60 செகண்ட்களாக இருந்தால் அதனை ஒரு நிமிடம் எனவும், 3600 செகண்ட்களாக இருந்தால் ஒரு மணித்தியாலம் எனவும், 86,400 செகண்ட்களாக இருந்தால் அதை ஒரு நாள் எனவும் கணிக்கத்தக்கதான ஒரு நிலை எழுத வேண்டப்படுகிறீர்கள். அவன் நீங்கள் செகண்டை உள்ளீடு செய்வீர்களாக இருந்தால், நீங்கள் செகண்டை உள்ளீடு செய்வீர்களாக இருந்தால் அந்த செகண்டில் எத்தனை நாள், எத்தனை மணித்தியாலம், எத்தனை நிமிடங்கள், எத்தனை செகண்ட்கள் வர வேண்டும் என்பதனை வெளியீடாக தர வேண்டும். பிரச்சினை 19 இதில் செகண்ட்கள் உள்ளீடாக வழங்க கேட்கப்படும். நீங்கள் செகண்ட்களை உள்ளீடாக வழங்குவீர்கள். அந்த செகண்ட்கள் 60க்கு குறைவா என பரீட்சிக்கப்படும். 60க்கு குறைவு என்று சொன்னால் அந்த செகண்டினை குறிப்பிட்டு அவை செகண்ட்கள் என வெளியீடு செய்யப்படும். நீங்கள் உள்ளீடு செய்தது 60 விட அதிகமாக இருந்தால், இது ஃபோல்ஸாக இருந்தால் அடுத்த நிபந்தனைக்கு வரும். 60 விட அதிகமாக இருந்தால் 3600 விட குறைவாக என பரீட்சிக்கும். 3600 விட குறைவு என்று சொன்னால் அந்த செகண்ட்கள் 60 பிரிக்கப்பட்டு தடவைகள் மினிட்ஸுக்கு வழங்கப்படும். உதாரணம், செகண்ட்கள் 200 இருந்தால் 60 பிரிக்கப்பட்டு தடவைகள் 3 6 18 180. இப்பொழுது 63 நிமிடங்கள் என்பது எங்களுக்கு கிடைக்கப்படும்.
இனி 20 200 180 போனால் 20 மிகுதமாக இருக்கின்றது. அதனை பெற்றுக் கொள்வதற்காக செகண்ட்கள் 60ஆல் பிரிக்கப்பட்டு மிகுதி செகண்ட்ஸுக்கு வழங்கப்படும். அவை 20 செகண்ட். இனி வெளியீடு எங்களுக்கு கிடைக்கும் மினிட்ஸ். இதன் போது நாங்கள் கண்டுகொண்ட மினிட்ஸ் செகண்ட், இதன் போது கண்டுகொண்ட செகண்ட்கள் எங்களுக்கு வெளியிடார்கள். நாங்கள் உள்ளீடு செய்தது 3600 நிமிடம் அதிகமாக இருந்தால் அடுத்த எங்களது நிபந்தனைக்குட்பட்டது 86,400. இது இந்த ஒரு நாளுக்கான செகண்ட்களின் எண்ணிக்கை. ஆகவே ஒரு நாளுக்கு உட்பட்ட செகண்ட்களாக இருந்தால் முதலாவது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் என்னுடைய மணித்தியாலம் எத்தனை என்பது. ஆகவே நாங்கள் செகண்ட்களை 3600 நாங்கள் பிரித்து தடவைகளை அவர்ஸுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். அவை நாங்கள் வழங்கிய பொதுவான 3600 விட அதிகமாக இருந்தால் இப்ப நாங்கள் பரீட்சிக்கின்றோம். 3600 நாங்கள் பரீட்சிக்கின்றோம். அப்படி வருகின்ற பொழுது 3600 என்பது ஒரு மணித்தியாலத்தில் உள்ள செகண்ட்கள். எங்களுக்கு உள்ளீடாக 3800 வழங்கினால் 3600 பிரிக்கப்படுகின்ற பொழுது ஒரு மணித்தியாலம் ஒரு தடவைகள் மீதமாக 200 எங்களுக்கு கிடைக்கும். இனி நிமிடத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். செகண்ட் இந்த மொட் 3600. இதன் போது எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டால் 200 என்பது அதாவது பிரித்து மிகுதி எங்களுக்கு கிடைக்கும். அந்த 200ஐ நான் மீள 60ஆல் பிரிக்கின்றேன். பிரிக்கின்ற பொழுது எங்களுக்கு 3 தடவைகள் எனக்கு கிடைக்கும். ஆகவே இந்த தடவைகளை மினிட்ஸுக்கு நாங்கள் ஒதுக்குகின்றோம். இனி செகண்ட்களை 60ஆல் பிரிக்கின்ற பொழுது வரக்கூடிய மிகுதி 20. அந்த 20ஐ நாங்கள் செகண்ட்களுக்கு வழங்குகின்றோம். இனி இந்த ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட் வழங்கப்பட்ட பெறுபதிகளுக்கு எதிராக தரப்படும். இதே மாதிரி வழங்கப்பட்ட செகண்ட்கள் 86,400 விட அதிகமாக இருந்தால் இனி நாட்கள் கணக்குக்குள் வந்து சேரும். ஆகவே எங்களுடைய செகண்ட்கள் 86,400 ஒரு நாளில் உள்ள செகண்ட்கள் 24 மணித்தியாலத்தின் செகண்ட்களின் எண்ணிக்கை அவ்வாறு பிரிக்கப்பட்டு அதனுடைய தடவைகள் டேட்ஸ் வழங்கப்படும். இதிலிருந்து பிரித்து வருகின்ற மிகுதியினை நாங்கள் பெறுவோம். அவை ஒரு நாள் அதில் எத்தனை மணித்தியாலம் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அவை மணித்தியாலத்திற்கான செகண்ட்களால் பிரித்து அதனுடைய தடவைகளை நாங்கள் அவர்ஸுக்கு நாங்கள் வழங்குவோம். இதில் இருந்து பிரிப்பதனால் 3600 இதிலிருந்து கிடைக்கக்கூடிய மிகுதியினை நாங்கள் இங்கு பரீட்சிக்க இருக்கின்றோம். அப்ப செகண்ட்களை 3600 பிரிக்கின்ற பொழுது கிடைக்கின்ற மீதியினை 60 பிரித்து எத்தனை நிமிடங்கள் என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த செகண்ட்களை 60களால் பிரித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மீதியினை நாங்கள் செகண்ட்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். இங்கு இதிலிருந்து கிடைக்கப்பட்ட டேஸ், இதிலிருந்து கிடைக்கப்பட்ட ஹவர்ஸ், இதிலிருந்து கிடைக்கப்பட்ட மினிட்ஸ் என்பன இங்கு வெளியீடாக தரும். இதை நாங்கள் ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் enter second to convert நான் இப்பொழுது 60 என்பதை உள்ளீடாக வழங்குகின்றேன். எங்களுக்கு 1 நிமிடம் 0 செகண்ட் என எங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. இந்த ப்ரோக்ராமை நான் மீண்டும் ரன் பண்ணுகின்றேன். இப்பொழுது 3800 நான் உள்ளீடு செய்கின்றேன். இப்பொழுது enter 3800 1 hour 3 minutes 20 seconds என்பது எனக்கு கிடைக்கும். இப்ப நான் இந்த ப்ரோக்ராமை நான் மீள செயல்படுத்துகின்றேன். F5. இப்ப நான் 1,00,000 நிமிடங்களை உள்ளீடாக வழங்குகின்றேன். ஆகவே enter 1,00,000 செகண்ட்களை உள்ளீடாக வழங்கியிருக்கின்றேன். இங்கு 1 day 3 hours 46 minutes 40 seconds. இப்ப நான் மீள ரன் பண்ணுகின்றேன். இப்ப நான் 10,00,000 செகண்ட்களை உள்ளீடாக வழங்கியிருக்கின்றேன். 11 days 13 hours 46 minutes 40 seconds.